ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ மார்னிங் டு ஈவினிங் வரைக்குமான குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் அதுக்கு சைட் டிஷ் வந்து வேர்க்கடலை சட்னியும் நான் பிளான் பண்ணியிருந்தேன். வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச வேர்க்கடலையை வறுத்து அதோட தோலை வந்து பார்த்திங்கன்னா நான் முரத்துலேயே வந்து போட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். முரத்தில் வச்சு புடைக்க தெரியாதவங்கலாம் இந்த வடை சுடுற கம்பி இருக்குது பார்த்திங்களா, இதில் வச்சு நீங்கள் அதோட தோலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி. புடைக்க தெரியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். புடைக்கும் போது சில பேருக்கு அந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கீழே சிந்தும். அது மட்டும் இல்லாமல் அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக பறக்கும். சிங்கில் வச்சு புடைக்கும் போது அந்த சிங்கை சுற்றி அது ஃபுல்லாகவே வந்து அந்த தோல் வந்து இருக்கும். அதில் தண்ணி பட்டுதுன்னா கரை மாதிரி பிடிச்சிக்கும். கிச்சன்லேயும் அப்படி தான், ஃப்ளோர்லலாம் அந்த மாதிரி தான் ஆகிடும். ஸோ இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சட்னியை வந்து அரைச்சதுக்கப்புறம் அதுக்கு தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதுக்கப்புறம் சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சீரகம் சேர்த்து தாளிக்கும் போது அந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ கடுகு, சீரகம், கருவேப்பிலெலாம் நல்லா ஃப்ரை ஆனதும் அந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு ஃப்ரை ஆகும் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது சட்னி நம்ம சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலை சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சட்னி தாளிக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் சட்னியாக இருக்கட்டும், வேர்க்கடலை சட்னி, எந்த சட்னியாக இருந்தாலும் அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி விழாமல் இருக்கும். தேங்காய் சட்னிலாம் நீங்கள் அந்த பேனில் இருக்கிற ஹீட்லேயே வந்து சட்னியை நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கட்டி விழுந்துடும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் சட்னியை வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். தோசை வந்து ஊற்றியாச்சு. ஸோ தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வேர்க்கடலை சட்னி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும். கனிஷ்காவுக்கும் வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஸோ வேர்க்கடலை சட்னின்றது சட்னி ஃபார்மில் மட்டும் இல்லாமல் பொரியலுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடிக்கடி வந்து வேர்க்கடலை வந்து நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மதியம் லன்ச் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் வந்து குழம்பு, அதுக்கப்புறம் வஞ்சர மீன் வந்து ஃப்ரை தான் வந்து நான் செஞ்சுருந்தேன். மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து வஞ்சர மீன் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து சாப்பாடு கொடுக்கணுன்றதுனால கொஞ்சமாக மீன் மட்டும் எடுத்து மசாலா தடவி வச்சுருந்தேன். மீதி இருக்கிற பீஸ்க்கெல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து மசாலா போட்டு ஊற வைக்கணும். ஸோ அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரசம் வச்சுட்டு மீன் வறுத்து அவளுக்கு சாதம் கொடுத்துலான்னு. இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலை, வாழை அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து குழம்பு வைக்கணும். நான்வெஜ் வந்து நம்ம செய்கிறப்ப வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால இந்த டைம்லலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சாதம் வடித்து ரசம் வச்சுருவேன். ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி சைட் டிஷ் ஏதாவது நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நம்ம வந்து நான்வெஜ் செய்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா. அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து ரசம் வச்சுட்டு மீன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். சூப்பராக இருந்தது. வஞ்சர மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kg வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அயனாவரத்தில் வந்து பக்கத்துலேயே இருக்குது மார்க்கெட்டு. ஸோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து வச்சுருந்தேன். ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. வஞ்சர மீன் ஃப்ரை, வஞ்சர மீன் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. சுட சுட சாதத்தில் வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. மீன் குழம்புலாம் வச்சாக்கா அடுத்த நாள் வந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அந்த புளி, உப்பு, காரம்லாம் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான்வெஜ் குழம்பு அப்படின்னாலே நம்ம 2 நாள் வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக மீஷோவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு 4 செட் இருக்குது. அதாவது 4 பிளேட் இருக்கக்கூடிய மெலமைன் பிளேட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏற்கனவே என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் இருக்குது, மெலமைன் பிளேட்டு பிங்க் கலரில். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து ஒரு 4 பிளேட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ்க்கு வந்து வந்திருந்தது. பட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருந்தது. மெலமைன் பிளேட் அப்படின்னாலே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் வந்து எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் வந்து ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அதெல்லாம் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ பிளேட் வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டாலே உடையிற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இந்த பிளேட் வந்து பிடிக்கவே இல்லை.
ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டுக்கு போனதும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா உப்புருண்டை செய்யலான்னு சொல்லி அந்த தேங்காய், அதுக்கப்புறம் மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உப்புருண்டை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். உப்புருண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ஐட்டம் எங்களுக்கு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உப்புருண்டைனா விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு வந்து தேங்காய், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு வரமிளகா, மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறுமனே அரைக்கணும். இதில் வந்து உளுந்தெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. புழுங்கல் அரிசியில் தான் வந்து இதை செய்வோம். புழுங்கல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வந்து நம்ம அரைச்சிக்கணும். உப்புருண்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் அதிகமாக சாப்பிட்ட ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஸோ இப்போ நிறைய வீடுகளில் இதெல்லாம் செய்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் எங்கள் ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வடை, பஜ்ஜி விற்கிற மாதிரி இந்த உப்புருண்டையை கூட சேல் பண்ணுறாங்க. ஸோ மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வடை சட்டியில் வச்சு செய்ய முடியல. அதனால் கொஞ்சம் பெரிய குக்கர் இருந்தது. ஸோ அதில் தான் வந்து தாளிக்கிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும். ஸோ இந்த ஈர மாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா தேங்காய் வந்து நம்ம போடுறதுனால ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறது டேஸ்ட்டாக இருக்கும். அது கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பேக் சைட் தோல், அந்த தேங்காவோட பேக் சைடில் இருக்கிற அந்த தோலை வந்து நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து தான் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு போடுறப்ப ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா தோலெல்லாம் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரியே செய்யலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. உப்புருண்டை 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று வந்து நம்ம அரிசியை வந்து ஈரமாக அரைச்சி செய்கிறது. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை கழுவிட்டு நம்ம அதிரசம், முறுக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு துணியை விரித்து காய வைப்போம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் காஞ்சதும் நம்ம மிஷினில் வந்து ரவை பதத்துக்கு நம்ம உடச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த தாளிப்பெல்லாம் போட்டு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவாக அரைச்சி செய்கிறது. இந்த மாதிரி செய்கிறப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். இல்லை அது வந்து கொஞ்சம் டைட் ஆகும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் செய்யறதுக்கு. அதே போல் நீங்கள் மாவு அரைக்கும் போதே இதில் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து உப்பு இருக்கும். சப்போஸ் நம்ம மாவு போட்டதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணால் உப்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தங்கிடும். ஸோ இந்த ஸ்நாக் ஐட்டம் செய்யும்போது ஒரு சில அந்த விஷயங்கள்லாம் இருக்குது நோட் பண்ணுறதுக்கு. ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்டி விட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து உருண்டையாக போடாமல் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வந்து நான் கொஞ்சம் பண்ணேன். எப்போவுமே வந்து பால் மாதிரி தான் நம்ம வந்து உப்புருண்டை வந்து செய்வோம். ஸோ இந்த முறை நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நீட்டாக அந்த கொஞ்சம் உருளையாக அந்த மாதிரி டைப்பில் வந்து நான் பண்ணேன். பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு டைப் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் வந்து செஞ்சேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் அந்த மெத்தட் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உப்புருண்டெல்லாம் செய்யும்போது கனிஷ்காவும் கொஞ்சம் வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவளும் வந்து இந்த உருண்டையெல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தா. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் போய் நம்ம வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு கொழுக்கட்டை. இது சூடாக சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை வந்து கடுகு, கடலைப்பருப்பு அதெல்லாம் தாளித்து செஞ்சுருக்கிறதுனால அப்படியே வந்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புருண்டை. இந்த உப்புருண்டை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.